வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.
அந்தே மகிழ் துணை ஆடிய ஈசனே அருள் தரும் புத்திரனே அந்தே மகிழ் துணை ஆடிய ஈசனே அருள் தரும் புத்திரனே சந்தேவே நாயகதுந்தி கணபதி சந்தேவே நாயகதுந்தி கணபதி தான் பதங்கப்பதாமே எல்லாரும் தரும் புத்திரனே சிதம்பரம் ஆனந்த தாண்டவம் கவிகளை நாங்கள் பாடு சிதம்பரம் ஆனந்த தாண்டவம் கவிகளை நாங்கள் பாடு வாக்கு தர வேண்டும் முகுந்தன் மாறுகோனே வாக்கு தர வேண்டும் முகுந்தன் மாறுகோனே பாலாம்பிகை மேல கதைகளை நாங்கள் பாட பரணமோ பொன்முத்து மாலையோ ஆதரவாய் பணி பரணமோ பொன்முத்து மாலையோ ஆதரவாய் பணி மணிமாலை என்கின்ற மார்பின் பாதைக்கு மணிமாலை என்கின்ற மார்பின் பாதைக்கு மாணிக்க பூணூலோ ஆதரவாய் பணியோ ஆடம்பரத்துடனே திருகுடி நாட்டினானே உத்திரத்தில் ஆடம்பரத்துடனே திருகுடி நாட்டினானே உத்திரத்தில் உத்திராதனுள் பிறந்தோரே ஆணி உத்திராதனுள் பிறந்தோரே ஆனந்த கூத்தன் என்பார்
குருபரணை வெற்றி வேலா குருபரணை வெற்றி வேலா நலவா கொண்டல் வண்ணன் மாள் மருகா அமரசீனை அறுத்த பாலோ அமரசீனை அறுத்த பாலோ வேளாறுபடை வேல்முருகா கணபதியை என் குருவே கனவிலையும் உமைத்தோலோவே ஆடுவேனே நாடு உன்னை அழகாலம் உமைத்தோலோவே ஆடுவேனே ராம உன்னை நாடு தேசம் அல்லோ குருவேனே ராம உன்னை திருமகளே திருமகளே நல்ல சரஸ்வதியே நல்ல சரஸ்வதியே காக்க வேணுமம்மோ கல்லை மகள் எனக்கு ஒருளும் தரவு வேண்டும் வனமிருக்கும் வனக்கிளி வாக்கில் வந்து அருள் புரிவா அம்மனோட கதைகள் பாடு அம்மனோட கதைகள் பாடு சரஸ்வதி அருள் புரிவோ சந்தன மாறி கதைகள் பாட சங்கரனே அருள் புரிவோ காந்தாரி அம்மன் கதைகள் பாட மகளை அருள் புரிவோ 8 பேரு கதைகள் பாட ஈஸ்வரனே அருள் புரிவோ நாகராஜன் பெற்றெடுத்த மங்கையர்கள் 8 பேரு 8 பேரு புகழை பாட 8 பேரு புகழை பாட ஈஸ்வரனே அருள் புரிவா நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் பெற்றெடுத்த தாயான சந்தன மாறி அம்மையான மாரியம்மா அம்பிகைய முப்புடாதி கதங்கை 8 பேர் நாகலோக வனத்துக்குள்ள காளியாக பிறந்துவாரோ அம்சமாக பிறந்திருக்க நாகராஜ மன்னவனோ நாகக்கண்ணி பெண்ணாலும் 8 நல்ல குழந்தைகளை கரத்தாளை எடுத்துக்கொண்டு அம்மையான சந்தனமாரி நாகக்கண்ணி கையிலே மாறி மெல்ல தானெடுத்து மாறி மெல்ல தானெடுத்து வலது கண்ணா முத்தமிட்டு
முத்தம் தான் கொடுத்து எடுத்தும் வெள்ளதான் எடுத்து கண்ணங்களும் முத்தமிட்டாள் தாயான சந்தனம்மா மாறி நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமோ மன்னனான நாகராஜ் பெற்றெடுத்த குழந்தைகள் ஊட்டி மெல்ல வளர்த்துவாரோ ஊட்டி மெல்ல வளர்த்துவாரோ உடம்பு எல்லாம் நெய்யுருகு நாகலோக வனத்துக்குள்ளே நாகராஜனுக்கும் நாகக்கன்னியாகப்பட்ட பெண்ணானவளுக்கும் ஐயா ஒரு குழந்தை கேட்டதுக்கு கடவுளுடைய அருளாலே அம்சத்தால ஆதி சக்தியினுடைய அம்சத்தால அழகான 8 குழந்தைகளும் மங்கையராக அவதரித்திருக்கிறார்கள் ஐயா அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னியாகப்பட்ட பெண்ணானவளுக்கும் 8 குழந்தைகளும் 8 அம்சமாக பிறந்திருக்கிறது. அந்த 8 குழந்தைகள் எப்படி இருக்கா? 8 குழந்தைகளும் தெய்வலோக பெண்ணா இருக்கிறார்களே. ஆமாண்ணா. இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி இருக்கக்கூடிய சொரூபத்துக்கு இந்த 8 பெண் குழந்தைகளும் தெய்வலோக அம்சத்துல பிறந்திருக்கிறார்களே. இந்த அம்மையாகப்பட்ட 8 பேரும் தாயாகப்பட்ட சந்தனமாரி, மாரியம்மா, முப்புடாதி, முத்தாரம்மா, கனகதுர்க்க, காந்தாரி, கனகதுர்க்க, வடக்கோசெல்வி, வடக்குத்தியம்மாள் 8 பேரையும் மாரியமல்ல தான் எடுத்து வலது கண்ணமும் முத்தமிட்டாள். சேத்து மல்லதான் எடுத்து குழந்தைக்கு செல்ல முத்தங்களும் தான் கொடுத்தாள். எடுத்து மல்லதான் எடுத்து குழந்தைக்கு 2 கண்ணங்களோ முத்தமிட்டாள். அந்த முத்தமிட்ட குழந்தையை நாள ஒரு மேனியுமாக பொழுதுவோ ஒரு வண்ணமாக தோளதியில தொட்டில் கட்டி நடைபெறத்தி இந்த அழகான 8 குழந்தைகளையும் என்ன விதமாக வளர்த்து ஒருவர் என்று கேட்டாள். செல்லமாக பிறந்தாள் என்று செல்லமாக பிறந்தாள் என்று செல்லமாக பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று சீனி பழம் செலவு செய்தாள். சீனி பழங்கள் செலவு செய்தாள். பேரந்தான் என்று கட்டிமக பிறந்தாளன்று கட்டிமக பிறந்தாளன்று கட்டிமக பிறந்தாளன்று காசு பணம் செலவு செய்தோ காசு பணங்கள் செலவு செய்தோ பேரந்தாளன்று அழகான 8 குழந்தைகளையும் அம்சமாக கையில் எடுத்து செல்ல மகள் பிறந்தாள் என்று சீனி பழங்கள் எல்லாம் செலவு செய்தார். கட்டி மகள் பிறந்தாள் என்று காசு பணங்கள் எல்லாம் செலவு செய்து அரும மகள் பிறந்தாள் என்று அன்ன தர்மம் எல்லாம் செய்து வருகிறார்கள். இந்த மங்கையர்கள் 8 பேர்களும் அழகுடனே பிறந்து வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அப்பந்தான் ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதி நினைத்து இந்த நாகக்கண்ணி மங்கையவள் மனதில் நினைக்கிறாள். நாம கேட்டது எத்தனை குழந்தை? நம்ம கேட்டது ஒரே ஒரு குழந்தை கேட்டோமே. அதானே நாம கேட்டது ஒரு குழந்தை. நமக்கு பிறந்திருக்கிறது எத்தனை குழந்தை? 8 குழந்தை பிறந்திருக்கு. அதானே நாமள போல 21 பிள்ளை என்றாலும் வளர்த்திடலாம். வளர்த்திடலாமே. ஆனா நமக்கு பிறந்திருக்க பிள்ளை எப்படி இருக்கு? 8 தெய்வலோக அம்சத்தோட
தெய்வங்களோட பிறந்திருக்க 8 குழந்தைகளும் அதானே ஐயா 8ம் தெய்வலோக குழந்தைகளாக பிறந்ததால இந்த 8 குழந்தைகளுக்கும் சரி நாம எப்படி வளர்க்க போறோம், எப்படி வாலிபமாக்க போறோம்? அது மட்டுமா ஆமா, நாம இருக்கக்கூடிய சொருவம் எப்படி இருக்கும்? நாம இருப்பதோ நாகஸ்வரூபம். நாகஸ்வரூபத்திலே இருப்பதாலே நாம எத்தனைதான் அமிர்தத்தை ஊட்டினோமானா என்ன செய்யறோம்? பிள்ளைக்கு என்ன செய்யும்? நஞ்சு வந்து சேர்ந்துடுமே. அதனால பாலாலே அமிர்தம் தேனெடுத்து ஊட்டினோம் என்று சொன்னா இந்த 8 பிள்ளைகளோட பசி நாமளால தீர்க்க முடியாது. அதனாலே நாமளை போல 21 பிள்ளைகள் கொடுத்தாலும் நாம எடுத்து வளர்த்துடலாமே. இந்த ஈஸ்வரி அருளால அழகா வளர்த்திடலாம். ஆனா நமக்கு பிறந்த 8 மானிட குழந்தைகளை நாமல் எப்படி வளர்க்க போறோம் என்று சொல்லி என்ற ஆதிசக்தி பார்வதி நினைத்துக் கொண்டு இந்த நாக கன்னியான வெண்ணவளும் என்ன விதமாக சொல்லி புலம்பி ஒருவர் என்று கேட்டாள். ஐயா, அந்த முக்கண்ணர் தேவி பார்வதியை நினைத்துக் கொண்டு இந்த ஆதிசக்தி பார்வதி நினைத்து இன்று அம்மையாகப்பட்ட நாகக்கண்ணி குழந்தையோட வசியை தீர்க்க அவள் முத்து போல கண்ணீரை போல கண்ணீரை முகமெங்கும் சோரை அழகு போல கண்ணீரை அவள் அங்கோமெல்லாம் சோரை பிள்ளைய நாம எப்படி வளர்க்க போறோம்? இவ இருக்க அழகுக்கு அம்சத்துக்கும் இவ பசிய நம்மளால தீர்க்க முடியலையே. முடியாத அந்த சந்தன மாதிரி இருக்க அழக பாத்தியா? எவ்வளவு அம்சமா இருக்க, அழகா இருக்காளே. அவ பக்கத்துல இருக்க மாரியம்மளை பாத்தியா? மாரியம்மா இருக்கா, மங்களமா ஜொலிக்கால, அழகா சிரிச்ச முகத்தோட இருக்காளே. பக்கத்துல இருக்க முப்படாதிய பாத்தியா? சந்தன மாரிய பாத்தியா? ஐயா, 8 பேரும் ஒரு ஷூல்ல பிறந்த பிள்ளைங்க பாத்தீங்களா? ஒரே ஷூல்ல பிறந்த பிள்ளைகளு. ஒரு ஷூல்ல பிறந்த பிள்ளை எப்படி இருக்கும்? ஒன் போல 8 பெண்களும் தெய்வலோக பெண்ணா இருக்க, ஒரே அம்சமாக ஒரே தரத்து குழந்தைகளாக இருக்கிறார்களே. 8 பேரை பார்த்த கண்ணால பார்வதி நினைத்து புலம்புதான். அவளை பார்த்தா இவளை பார்த்தா 8 தெய்வலோக பெண்களும் மண்ணுதாளே. சந்தன மாதிரி திருமுகத்தை பார்த்தோம் சொன்னா என்னையா அந்த சடமாரிய பார்க்க முடியல. இந்த காந்தாரி முகத்தை பார்த்தாலானா அந்த கனகதுர்க்கை முகத்தை பார்க்க முடியலையே. 8 பேர் எப்படி இருக்கா பாத்தியா? எப்படி அம்மா என்று மங்கை மாயன் தங்கையாகப்பட்ட பார்வதி நினைத்துக் கொண்டு எடுத்துக்கொண்டு முத்து போல கண்ணீரை முகமெல்லாம் சோரையிட்டு பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் சோரையிட்டு அழகு போல கண்ணீரை அவள் அங்கமெல்லாம் சோரையிட்டு என்ன அழகு அம்சமா இருக்க பிள்ளைய நினைத்து புலம்பும் போது இந்த முக்கனர் தேவியாகப்பட்ட சக்தி உமையவள் பார்வதியும் ஆதி கைலாச பருவத்தில் அட்டகாளி 8 பேரை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கைலாசத்துல இருந்து ஐயா ஆதிசக்தி உமையவள் என்ன விதமாக செய்து வருவார் என்று கேட்டாள். அந்த சக்தியான பார்வதியும் சத்தியான பார்வதியும் ஒரு காமதேவன் பசுவையாத்தான் கண்ணன் தங்க பார்வதியும் பிறவி செய்ய இந்த காளிமார்கள் 8 பேரை வளர்ப்பதற்கு இந்த எம்பெருமாள் தங்கையாரும் பசுவைய தன் பிறவி செய்து இந்த பத்திரகாளி வளர்க்குதீரோ
எட்டு பேரும் ஆதிசக்தி அம்சத்தால இந்த அழகான பசுவையத்தான் ஆதிசக்தி பிறவி செய்து நாகராஜன் பெற்றெடுத்த மங்கையர்கள் எட்டு பேரும் தாயான சந்தன மாறி அம்பாளுடைய பசியை ஏத்தான் அழகுடனே தீர்க்குதையா சத்தியான பார்வதி சத்தியான பார்வதி கைலாசத்தில் யாது செய்வா எம்மா பார்வதி பார்வதி நீ படைக்கப்பட்ட குழந்தை 8 பேர் எப்படி இருக்கா பாத்தியா எப்படி இருக்கறான்னு பார்த்தியா அவ அழகுன்னா அழகு ஆமா என் தாய் சந்தன மாதிரி எப்பேற்பட்ட அழகா இருக்கா பாத்தியா இருக்கறாளே இவ பசிய போக்குறதுக்கு ஆமா நீ பிறவி செய்த குழந்தைகளுக்கு நீ தான் பதில் சொல்லணும் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஆதிசக்தி உமையவளும் ஆமையோ இந்த அட்டகாள் 8 பேர் பசியை தீர்க்க அழகான பசுவை ஒன்று பிறவி செய்தார்கள் அந்த காமதேவன் பசுவானது என்ன சுவாமி ஒரு நேரத்துக்கு ஒரு கோட்டம் பால் கறக்கும் ஒரு கோட்டம் பால் கறக்கும் ஒரு கோட்டனா எத்தனை ஒரு கோட்டனா 1000 லிட்டர் ஆச்சு அதானே இப்ப நம்ம கட்டகட்ட ஒரு பசு கிடக்கு அது தானமா கறக்கு இறக்கி தந்தாலும் பால் கறக்கு அதானே கேட்டேன் அதனாலே காமதேவன் பசுவை பிறவி செய்து இந்த காளிமார்கள் 8 பேரையும் பசியை போப்பதற்காக ஒரு நேரத்துக்கு ஒரு கோட்டம் பால் கறக்கக்கூடிய அந்த பசுவை பிறவி செய்து இந்த கண்ணன் தங்கையான பார்வதியும் காளிமார்கள் 8 பேருக்கும் பசியை வளர்த்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஆதிசக்தி உமையவள் பாரதாதேவியும் என்ற விதமாக கைலாசத்தில் செய்துருவார் என்று கேட்டாள் எப்படி எப்படி என்ன ஆதிலல்ல கைலாசத்தில் ஆதிநல்ல கைலாசத்தில் ஆதிசக்தி பார்வதி ஈசனான சிவபெரு கண்ணந்தங்க பார்வதி பகவானும் பார்வதி அந்த கைலாசத்தில் யாது செய்வா ஆதி கொண்டோ வெள்ளை கைலாசத்தில் பார்வதியும் தான் பரப்பி ஆட்டம் ஆடும்போது பகவானவர் செழிக்கும் போது பகவானவர் செழிக்கும் போது பார்வதியோ கைலாசத்திலே ஆண்டவராகப்பட்ட சிவபெருமானும் ஆதிசக்தி உமையவள் பார்வதியும் சோவி பரத்தி சொக்காட்ட ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க விளையாட்டு நடக்கு ஐயா சொக்காட்டம்னா எப்படி விளையாடுதாங்க ஜோதி பரப்பி விளையாடுதாங்க சரி அப்படி சோய் பரத்தி சொக்காட்டம் ஆடும்போது ஆடும்போது பகவான் செழிக்க பார்வதி தோற்க
வேறு ஆண்டாதுன்னு சொன்னா ஆமா ஒரு தோல்வி அடைந்தான் ஆகணும். கண்டிப்பா வேண்டும். அதனாலே பகவானும் பார்வதியுமாக ஐயா இருபாலரும் விளையாடி கொண்டிருக்கும் போது இருக்கும்போது அப்பந்தான் பார்வதிக்கு மனதில் ஒண்ணு நினைக்க, என்ன சுவாமி ஐயா ஆண்டவர் பகவான் சிவனாரை பார்த்து என்ன விதமாக சொல்வார் என்று கேட்டாள். எப்படி எப்படி சுவாமி என்ன நாதா பகவானே பரம்பொருளே ஐயா ஒரு நாள் ஒரு பொழுதாவது உங்ககிட்ட ஒரு சந்தேகத்தை தீர்க்கணும். ஐயா இந்த கைலாசத்திலே கடவுளாகப்பட்ட சிவபெருமான் படைக்கப்பட்ட மானிட உயிர்களில் இந்த பார்வதியை விட அழகான பெண்களை நீங்க பார்த்ததுண்டா? படைத்ததுண்டா சுவாமி? இந்த கைலாசத்திலே கடவுளாகப்பட்ட சிவபெருமான் படைத்ததுண்டா பார்த்ததுண்டா? பார்த்ததுண்டா சுவாமி. உடனே பார்த்தால் ஆதிசக்தி பார்வதி முன்பாக ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் என்ன விதமாக சொல்லி வருவார் என்று கேட்டார். சுவாமி ஆதிசக்தி பார்வதி சக்தி பார்வதி ஆண்டவரும் பகவான் கைலாச உலகத்தில கண்ணந்தங்க அழக போல கண்ணந்தங்க அழக இந்த கைலாசத்தில் படைத்ததில்லை. அழக போல உலகத்தில் பகவான சிவபெரும் பார்த்ததில்லை படைத்ததில்லை. ஆதிசக்தி பார்வதி உந்தனோட அழக போல உந்தனோட அழக இந்த உலகத்தில் பார்த்ததில்லை. கண்ணந்தங்கை அழக போல இலும் பார்த்ததில் தங்க அழக போல உலகத்தில பார்த்ததில்லை. ஆதிசக்தி பார்வதி பகவானை பார்த்தவோ பகவானை பார்த்ததுண்டோ பார்வதியும் யாரு சொல்வா? சுவாமி ஒரு நாள் ஒரு பொழுதாவது என்னுடைய சந்தேகத்தை தீர்க்கணும் நினைத்தேன். இந்த கைலாசத்திலே பகவான் படைக்கப்பட்ட உயிர்களிலே இந்த பார்வதி அழகை போல பாரேழு உலகத்தில பார்த்ததுண்டா படைத்ததுண்டா? இந்த சக்தியோட அழகை போலே இந்த சரித்திரத்திலே பார்த்ததுண்டா படைத்ததுண்டா? எம்மா பார்வதி இந்த பகவான நினைக்கலாமா? நீ நினைக்கலாமா? என்னலாமா? இந்த கைலாசத்திலே படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களிலும் அழகிலையும் சிறந்தவள் ஆதிசக்தி உமாதேவி பார்வதி தான் என்று சொல்ல எம்மா பார்வதி பாரேழு உலகத்திலே படைக்கப்பட்ட உயிர்களில் பார்வதி அழக போல நான் யாரையும் பார்த்ததில்லை. உலகத்துல யாரையும் அழக மாதிரி நான் பார்க்கலையே. உடையந்தங்க அழக போல இந்த உலகத்திலும் பார்த்ததில்லை. கண்ணந்தங்க அழகை போல இந்த கையிலும் பார்த்ததில்லை. அப்பதான் பார்வதி எப்படி இருக்கா? எப்படிமா நினைக்கிறா? சக்தி பார்வதி மனசுக்குள்ள சந்தோஷத்துல தலகால் புரியாம எப்படி நிக்கா? ஆனந்த சிரித்த முகத்தோட ஆதிசக்தி உமையவள் அமர்ந்திருக்க கைலாசத்துல தன்னை மறந்து பகவானை நினைத்து கொண்டு தன்னைத்தானே சிரித்து கொண்டு இருக்க. அப்பந்தான் பகவான் பார்வதியாகப்பட்ட ஈசனாகப்பட்ட சிவபெருமான் படியளக்க சென்ற போது ஆதிசக்தி உமையவள் பார்வதி சிரித்த முகத்தை பார்த்தார். சிரித்த முகத்தை யார் பார்க்கா? சக்தி பகவான் பார்க்கிறாரு. நாரத மகாமுனிவர் பார்க்கிறார். ஐயா நாதர் வந்ததான் நன்மையிலும் முடியும். என்ன சுவாமி? ஐயா கழகம் பிறந்தாதான் ஒரு நன்மை இருக்கும். அதானே அது யாரால முடியும்? ஆமாண்ணே அவர் வந்தான்னு சொன்னா இந்த கைலாசத்திலே சக்தி பார்வதி சிரித்த முகத்தை கண்டார். எம்மா பார்வதி
சக்தி உமையோள் பார்வதி, ஒரு நாளும் உன்னை இப்படி சிரித்த முகத்தோட நான் பார்த்ததில்லையே. ஏம்மா, உன் சிரித்த முகத்தை நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. இன்னைக்கு சந்தோஷம்னா சந்தோஷம். பார்வதி எப்படி இருக்கா? இதற்கு காரணம் யாரு? கடவுளாகப்பட்ட சிவபெருமான். ஐயா, நாரத மகாமுனிவர, இந்த கைலாசத்துல உங்க பாட்டி பார்வதி நான் சிரிக்கக்கூடிய ஓரம் என்ன தெரியுமா? இன்னைக்கு எங்க பகவான் இருக்காரு பத்தியா? யாரு? அதான இன்னைக்கு என்ன அழகா இருக்க என்று சொல்லியிருக்காரு. ஒரு நாள் சொன்னது இல்லையா? இன்னைக்கு தான் அப்போ அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க போலுக்க. அதான ஏ பார்வதி, பகவான் எப்படி பொய் சொல்லணுமோ நல்லா பொய் சொல்லிட்டார். அதான தான் தான் அழகென்று சொல்லி தன்னை மறந்து சிரிக்காது. சிரிக்கிறாள கடவுள் எப்படி பொய் சொல்லணுமோ அப்படி புளிவிட்டாரா பகவான். அதானே உந்தன்னோட அழகை போல அழகுலையும் சிறந்தவராக ஒன்னிலிருந்து 8 மடங்கு 8 பேர் இருக்கா. எங்க இருக்கிறார்கள் ஐயா? அழகுலையும் சிறந்தவராக, அம்சத்திலும் உயர்ந்தவராக, ஆதி சக்தியோட அழகில் சிறந்தவர் யார் இருக்கா தெரியுமா? நாகலோக பட்டணத்தில், நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் பெற்றெடுத்த மங்கையர்கள் 8 பேரும் தாயான சந்தனமாரி பாலோட அழகை போல இந்த உலகத்தில பார்த்ததில்லை. சந்தனமாரி அழக போல, சந்தனமாரி அழக போல இந்த சரித்திரத்தில் யாரும் இல்லை. மகாளி அழக போல யாரும் இல்லை. காந்தாரியாள் அழக போல கண்ணன் தங்க அழகும் இல்லை. அழகை போல காளியம்பாள் அழகை போல, காளியம்பாள் அழகை போல கண்ணன் தங்க அழகும் இல்லை. பார்வதி, நான் தான் அழகு நினைக்காத, உன்னோட அழகான பெண்கள் அம்சத்திலும் சிறந்தவராக 8 பேர் இருக்கா. 8 பேர் இருக்கிறார்கள். அட்டகாளி 8 பேர் இருக்காள. எங்க இருக்கிறார்கள்? அவ அழகுன்னு அழகு, அப்பேற்பட்ட அழகு அம்சமா இருக்கிறார்களே. அந்த நாகலோக வனத்துக்குள்ள நாகராஜனுக்கும் நாகக்கன்னியாகப்பட்ட பெண்ணானவளுக்கும் பிறந்த 8 குழந்தைகளும் அழகுன்னு அழகு, அப்பேற்பட்ட அழகு அழகா இருக்கிறார்களே. ஏமா, என்ன அந்த சந்தனமாரி அழக போல, அழகை போல இந்த சரித்திரத்திலே யாரும் இல்ல, யாருமே இல்லையே. அந்த காந்தாரி அம்மன் அழகை போல இந்த கலியுகத்திலே யாரும் இல்லையே. அந்த முப்படாதி அழக போல இந்த உலகத்துல யாரும் இல்லையே. அந்த உச்சி மகாளி அழக போல உலகத்துல யாரும் இல்லை. ஐயா, அக்காதங்க 8 பேர் அழக போல அகில உலகத்திலே யாருமே இல்லையே. இந்த ஆதிசக்தி பார்வதி கொஞ்சம் கூட அழகு கிடையாது. நீலாம் ஒரு அழகா. அதானே உன்னோட 8 மடங்கு அழகா இருக்காள இருக்கிறார்களே. அந்த சந்தனமாரி 8 பேரும் அழகுன்னா அழகு, அப்பேற்பட்ட அழகாக அம்மையர்கள் 8 பேரும் என்ன விதமாக இருந்து ஒருவர் என்று கேட்டாள். எப்படி முன்னழகை கண்டவர்கள், முன்னழகை கண்டவர்கள், முன்னழகை கண்டவர்கள், கண்டவர்கள் மோகம் கொள்வார் 1000 பேர், சந்தனமாரி மோகம் கொள்வார் 1000 பேர்.
பின்னழகை கண்டவர்கள் பின்னழகை கண்டவர்கள் பின்னழகை கண்டவர்கள் 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 பிரமே பார் ஆயிரம் பேர் பிரமே பார் ஆயிரம் பேர் அங்கே கண்டவர்கள் அங்கே பார்த்தவர்கள் அழகுன்னு அழகு என் தாய் சந்திரமாரி எப்படி இருக்கா தெரியுமா? எப்படிமா இருக்கிறா? முன்னழகும் பெண்ணழகும் முகத்தினுடைய திருவழகும் அழகும் ஐயா முன்னழகை கண்டவர்கள் மோகம் கொள்வார் 1000 பேர் பெண்ணழகை கண்டவர்கள் பிரமிப்பார் 1000 பேர் யாருன்னு சக்தி பார்வதி நீ அதனால சரி இந்த சந்தனமாரி அழக பார்த்தனா அழகுன்னு அழகு அப்பேற்பட்ட அழகா இருக்கா என்ற ஆதிசக்தி உமையோள் மீதாக அந்த நாரத மகாமுனிவர் சொல்லும் போது அவள் 8 பேருடையும் 8 பேரும் என்ன ஒருத்திய பார்த்தா ஒருத்தி பார்க்க முடியும் அவளை பார்த்தா இவளை பார்க்க முடியல அதானே இவளை பார்த்தா அவளை பார்த்தா இவளை பார்த்தா 8 பேரும் அழகுன்னு அழகு ரொம்ப அம்சமா இருக்கிறார்களே அதனாலே மாகாளி 8 பேரும் அழகுன்னு அழகு அப்பேற்பட்ட அழகாக இருக்கிறார்களே இந்த நாரத மகாமுனிவர் சொல்ல ஆதிசக்தி உமையோள் மீதாக என்ன விதமாக சொல்லி ஒருவர் என்று கேட்டால் இந்த அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் சந்தனமாரி அம்மையான காளியம்மாள் தாயான காந்தாரி பாருங்க 8 பேரும் அவசக்கனல்ல சிவப்பழகி அழகி நல்ல சிவப்பழகி தாய செந்தூருக்கும் பொட்டழகி தலையல அழகி மல்லி பொட்டழகி தாயான சந்திரமாரி ஓமன் நிறத்தள அழகி மார்கள் 8 பேரும் அழகும் பெண்ணழகும் முகத்தினூட திருவழகும் அழகிலையும் சிறந்தவளும் அழகிலையும் சிறந்தவளோ அம்சத்திலும் உயர்ந்தவளோ அம்மா 8 பேர் எப்படி இருக்கா பாத்தீங்களா? எப்படிம்மா அழகிலையும் சிறந்தவராக அம்சத்திலும் உயர்ந்தவளாக இருக்கிறார்களே 8 பேர் அழகு எப்படி இருக்கு? எப்படிமா இருக்கு? முன்னழகும் பின்னழகும் முகத்தினுடைய திருவழகும் என் தாயாகப்பட்ட சந்தனமாரி அழகுன்னு அழகு அப்பேற்பட்ட அழகா இருக்கு ஐயா. அழகுன்னு அழகு ஒரு பெண்ணுக்கு முழுமையான அழகு எத்தனை லட்சணம்னே? ஐயா ஒரு பெண்ணுக்கு முழுமையான அழகு எத்தனை லட்சணம்னே? ஒரு பெண்ணுக்கு முழுமையான அழகுன்னு சொன்னா 32 லட்சணம் பொருந்தியதான் அழகான பெண்ணு ஐயா. அப்பேற்பட்ட அழகு அம்சமும் சிறந்தவளாக இந்த நாகராஜன் பெற்றெடுத்த தாயாகப்பட்ட சந்தனமாரி அழகுலையும் சிறந்தவளாக இருக்கிறார். அழகுன அழகு அப்பேற்பட்ட அழகு இந்த அம்மையாகப்பட்ட சந்தனமாரி அம்பாளுடைய அழகை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆதிசக்தி உமையவள் பார்வதியும் ஐயா நாரத மகாமுனிவர் அவருடைய அழகை காண வேண்டும் என்று சொல்லி
நாரத மகாமுனிவரிடத்தில் சொல்ல அதை கேட்ட நாரத மகாமுனிவரும் மகாமுனிவரும் என்ன விதமாக சொல்லி ஒருவர் என்று கேட்டாள். எப்படி ஆதிசக்தி பார்வதி சக்தி பார்வதி நல்ல கைலாச சக்தியோட வார்த்தை கேட்டு நாராயணரும் எது சொல்வாரா? நாகராஜன் பெற்றெடுத்த நாகராஜன் சந்திரமாரி பார்க்கவே சத்தியான சந்தனமாரி 8 பேரும் ஆதி நல்ல கைலாசத்தில் நாரதரும் அழைக்கவே அதை கேட்ட பார்வதி சத்தியான பார்வதியா சத்தியான நாரதரிடம் சொல்லுவாள். சக்தி பார்வதிய சத்தியான பார்வதியும் நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் பெற்றெடுத்த மாகாளி 8 பேரும் மங்கையர்கள் 8 பேரும் மாயந்தங்க பார்வதியும் தன் காண்பதற்கு ஆதிசக்தி பார்வதியோ ஆதிசக்தி பார்வதியோ 8 பேர் அழைக்க வேண்டும். சக்தி உமையவள் பார்வதி பார்த்தாள். ஐயா ஏ நாரத மகாமுனிவர் எப்படி 8 பேர் அழகுன்னு சொன்னீங்களோ அதை போலாக 8 பேர் அழகையும் இந்த ஆதிசக்தி பார்வதி பார்க்க வேண்டும். அந்த சந்தனமாரி அழக ஆமா சக்தி பார்வதி பார்க்க வேண்டும். அந்த காளியம்மன் அழகை ஆமா கண்ணன் தங்கை பார்க்க வேண்டும். ஐயா என்னநாதா 8 பேர் அழகை பார்க்க வேண்டும் என்று சொல்ல அப்பதான் நாரத மகாமுனிவரும் பார்த்தாள். பார்க்கிறா ஏ பாட்டி பார்வதி அவ 8 பேரையும் ஆமா உன்னாலையும் எடுக்க முடியாது என்னாலையும் எடுக்க முடியாது அவர் தாயும் தகப்பனும் பார்த்தார் என்று சொன்னார். படம் எடுத்து ஆடுனா பாதாள உலகம் நடுங்கும் அம்மா. அதனால என்ன 8 பேரையும் யாராலையும் எடுக்க முடியாது அப்பதான் பார்வதி பார்த்தா. என்ன சுவாமி ஐயா நாரதர இப்பதான் 8 பேரும் எண்ணிலிருந்து 8 மடங்கு அழகு என்று சொன்னீர்களே நாரதா. இந்த எம்பெருமாள் தங்கையர் சொல்லி மீறியும் அவர்கள் 8 பேரையும் பார்க்க முடியாதா? அப்பதான் நாரத மகாமுனிவரும் சொல்லுகிறார். என்ன சுவாமி எம்மா பார்வதி அவள் 8 பேரை பார்க்க வேண்டும் என்றால் இந்த காளிமார்கள் 8 பேரை என்ன விதமாக சொல்லி ஒருவர் என்று கேட்டார். சத்தியர்கள் 8 பேரை சத்தியர்கள் 8 பேரை நாகராஜன் பெற்றெடுத்த நாகக்கண்ணி பெற்றெடுத்த தாயான சந்தனமாரி அம்மையான மாரியம் தாயான முப்புடாதி தரங்க 8 பேரும் மன்னவனும் மங்கையரும் தேவியோமா 8 பேரை பார்ப்பதற்கு சிவனாரான பார்வதி பெருமாளை அழைக்கும் போது அண்ணா அண்ணா கோவா அண்ணா அண்ணா கோவா இந்த அருமை தங்க வார்த்தை கேளும்.
கடலில் பள்ளி கொண்ட பச்சமாளே எந்த நன்னோட பிறக்கலையோ உந்தனோட பிறக்கலையோ நாம ஒருதாய் பாடு உன்னலையோ பார்வதி அவ 8 பேரையும் பார்க்கணும் சொன்னா என்னாலையும் முடியாது ஒன்னாலையும் முடியாது அப்ப யாரால முடியும் உங்க அண்ணன் மாயக்கண்ணன் கோபால கிருஷ்ணன் இருக்கிறானே ஆமா அண்ணே அவர் வந்தா எல்லா காரியமும் நடக்கும் அதானே உங்க அண்ணன் வந்தாலான்னு சொன்னா கோழி குஞ்சு கலவாணி கோபால கண்ணன் வந்தா எல்லா காரியமும் நடக்கும் அதானே அம்மா உங்க அண்ணனால முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது கிடையாது என்று நாரத மகாமுனிவர் சொல்லும் போது உன் அண்ணன் வந்தால் என்று சொன்னால் அட்டகாளி 8 பேரையும் அழைத்து வந்துடுவார் அழைத்து வந்து பார்த்துடலாம் என்று ஆதிசக்தி உமையவள் பார்வதி சக்தி பார்வதி எப்படி மனதில் நினைக்கா என்னமா நினைக்கிறா அண்ணனை அழைக்க வேண்டும் கண்ணனை அழைத்து காளிமார்கள் 8 பேரையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்று அட்டகாளி 8 பேரை பார்ப்பதற்கு இந்த நாகராஜன் பெற்றெடுத்த மங்கையர்கள் 8 பேரையும் தாயாகப்பட்ட சந்தனமாரி அம்மையான மாரியம்மா முப்புடாதி துர்க்கையம்மா 8 பேரையும் அழைக்கணும் சொல்லி 8 பேரையும் அழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆதிசக்தி உமையவள் வரதாதேவியும் ஆறுகடலிலே வள்ளி கொண்ட பச்சமலாகப்பட்ட கோபால கண்ணனை அழைக்கிறார் மாய கண்ணனை என்ன விதமாக அழைத்து ஒருவர் என்று கேட்டார் எப்படி எம்பெருமாள் கோபால கண்ணனை என்ன ஏ கோபால கண்ணா ஆறு கடலிலே வள்ளி கொண்ட பச்சமாலே எந்த நன்னா என்று கோபால கண்ணனை அழைக்க அப்பதான் என்ன நடக்கு ஆதி சக்தி உமையவள் அழைத்த போது என்ன விதமாக செய்து ஒருவர் என்று கேட்டாள் என்ன பார்வதியால் அழைத்த போது கடலும் பொங்கிடும் அழைத்த போது கடலும் பொங்கிடும் தங்க அழைக்கும் போது தங்க கடலும் பொங்கிடும் சக்தி தேவி அழைத்தவோ கண்ணனான கோபால் மாயக்கண்ணன் கோபால் பார்க்கடலை விட்டு கொண்டு அழைத்தவோ கடலை விட்டு கொண்டு கோபால் பார்வதிய பார்ப்பதற்கு பச்சமளு வருவார் தங்கையரே பார்வதிய தான் அழைத்ததொரு விவரம் சத்தியான பார்வதியும் கோபாலன் காளி 8 பேரும் மாரியம்மாள் அழகையத்தான் மாரியம்மாள் அழகைய மாயன் தங்க பார்க்க வேண்டும் காந்தரியம்பாள் அழகைய கண்ணன் தங்க காணவே உச்சிமகாளி அழகைய உடையன் தங்க பார்க்கவே காளிமார்கள் 8 பேரு அழகைய 8 பேரு எம்பெருமாள்
தங்க காண வேண்டும். அண்ணா கோபால கண்ணா, ஏ கண்ணா மாயக்கண்ணா, ஏ கோபால கண்ணா, அந்த மாகாளி 8 பேரையும் நான் பார்க்க வேண்டும். நான் பார்க்க வேண்டும். அப்பந்தான் பார்வதி அழைக்க, அழைக்க 6 கடலும் பொங்குகிறது. பொங்குகிறது. ஈஸ்வரி அழைக்க, மண்ணு 7 கடலும் பொங்குகிறது. பொங்குகிறது. கண்ணன் தங்கை பார்வதி அழைத்தவுடனே அழைத்தவுடனே கண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனோ கண்ணனோ அம்மா பார்வதி, ஏ பார்வதி, இந்த அண்ணனை அழைத்த விவரம் என்ன? காரணம் என்ன? என்ன என்ன? ஏ கோபால கண்ணா, ஏ கண்ணா, அவ 8 பேரையும் என் 2 கண்களால பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். அந்த சந்தன மாதிரி இருக்கா பத்தியா? என்ன என்ன சுவாமி? அவ அழகுன்னு அழகு, அப்பேற்பட்ட அழகுன்னு சொல்லி இருக்காங்க. சொல்லி இருக்காரு நாரதரு. அந்த நாகராஜன் நாகக்கண்ணை பெற்றெடுத்த 8 பேரையும், அந்த 8 குழந்தைகளையும் சரி இந்த எம்பெருமாள் தங்கையர் பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். அந்த மாரியம்மாள் அழகை இந்த மாயன் தங்கையரும் பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். அந்த காந்தாரி அம்பாள் அழகை அழகை இந்த கண்ணன் தங்கையரும் பார்க்க வேண்டும். காண வேண்டும். என்னநாதா? ஏ பார்வதி, என்னம்மா அவ 8 பேரை பார்க்கணும் சொல்லுதிய? சொல்றிய. அவ 8 பேரை பார்க்கணும் சொன்னா சொன்னால் அந்த 8 குழந்தைகளும் சும்மா லேசா தூக்க முடியாது. லேசில எடுக்கவே முடியாது. ஆமா, வெயிட் கூடின பிள்ளைகள். ஐயா, பிள்ளைகளுக்கு கனத்த பிள்ளைகள் கிடையாது. ஐயா, தாயும் தகப்பனும் எப்பேற்பட்ட குழந்தைகளா இருந்தாலும் நாம தான் இருக்கணும் வச்சுக்கோங்க. என்ன சுவாமி? இந்த ஊருக்கு இன்னைக்கு புதுசா வந்திருக்கோம். வந்திருக்கீங்க. நேற்று இரவு வந்திருக்கோம். ஆமா. இன்னைக்கு என்ன நாம அந்த மருமகளை கூட்டு போறோம்னு சொன்னா நாளைக்கு விடுவாங்களா? வரமாட்டார்கள். ஐயா, ஒரு நாள் உங்க பிள்ளைய எங்க ஊருக்கு கூட்டு போயிட்டு கொண்டாந்து விடுதுன்னு சொன்னா சம்மதிக்க மாட்டாங்களல்லவா? ஏன்னே, அடுத்தவர்களை நம்பி யாரும் விட மாட்டாங்க. அது சின்னஞ்சிறு குழந்தைகளை அதான. அது மட்டுமா, அவர் தாய் தகப்பன் எப்பேற்பட்டவங்க தெரியுமா? படம் எடுத்தாடுனா பாதாள உலகம் நடுங்கும். பாதாள உலகம். அதனால அவள் 8 குழந்தைகளையும் ஒன்னாலையும் எடுக்க முடியாது. இந்த எம்பெருமாள் கோபால கண்ணனாலே முடியாது. அதானே. ஏ அண்ணா கோபால கண்ணா, ஏ கண்ணா, இந்த உலகத்துல சரி ஒன்னாலேயே முடியாதுன்னு சொன்னா அந்த உலகத்துல யாரால முடியும்? படைக்கப்பட்ட குழந்தைகளை ஒன்னாலே எடுக்க முடியலன்னு சொன்னா அது இந்த ஈஸ்வரிக்கு அண்ணே உதவலைன்னா யாருன்னே உதவுவா? அதானே. என்ன கோபால கண்ணா, ஒரு தங்கைக்கு கஷ்டம் சொன்னா அதானே. பார்வதிக்கு ஒரு துயரம் சொன்னா பச்சைமாளுக்கு தானே துடிக்கும். உனக்கு துடிக்கலையே. ஏ அண்ணா கோபால கண்ணா, இந்த 8 குழந்தைகளையும் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்ல மாய கண்ணனான கோபால கண்ணன் என்ன விதமாக சொல்லுவார் என்று கேட்டான். சக்தி பார்வதி அழைத்து கொண்டு, எம்மா ஏ பார்வதி, அந்த குழந்தை எடுக்கணும் சொன்னா பகவானாகப்பட்ட சிவனார் முன்பு சென்று ஈசனுடைய இடத்தில் என்ன விதமாக சொல்லி வருவார் என்று கேட்டால், அந்த பகவானோட இடமாதில பகவானோட இடமாதில பார்வதியாள் பெண்ணவாள் ஈசனோட தன்னதில ஆதிசக்தி பார்வதி பகவானோட இடத்ததில் சடைக்குள் இருக்கும் பெரம்பைய சடைக்குள் இருக்கும் பெரம்பைய அந்த திருநீரும் காப்புதான்
பார்வதி என்னம்மா அந்த பகவான் கிட்ட சென்று நாகதாளி வேறையும் வாங்கி அந்த நாகராஜன் பெற்றெடுத்த பிள்ளை எடுக்கணும்னா படகு வேணும் வாங்க வேண்டும் என்று பகவான் கிட்ட அந்த வரத்தை வாங்கிட்டு வா என்று சொல்ல ஈசன் பகவான் முன்பாக சத்தியுமையா அவள் பார்வதியாள் சடைக்குள் இருக்கும் பிரம்பை அந்த நாகதாளி வேரை வாங்கிக் கொண்டு காளியர்கள் 8 பேரை எடுக்க படகுகளையும் எடுத்துக்கொண்டு இந்த எம்பெருமாள் கண்ணனிடத்திலே இந்த கண்ணன் தங்கை ஆகப்பட்ட பார்வதி எப்படி எடுத்து வர தெரியுமா? சத்தியர்கள் 8 பேரையும் என்ன விதமாக எடுத்து வருவார் என்று கேட்டால் அண்ணன் காளிமார்கள் 8 பேரை பார்க்க கண்ணனான கோபாலனோ காளிமார்கள் 8 பேரை பார்ப்பதற்கு பெருமாள் தங்கையாரும் அந்த பகவானிடம் வாங்கிக் கொண்டு பச்சமாடு திருகரத்தில் அவள் கையதிலே தான் கொடுக்க காளியர்கள் 8 பேரை கண்ணனான கோபாலனோ நாகலோக வனமதியிலே நாகராஜன் பிள்ளைகளை பார்க்கவா அந்த நாகலோக வனமதியிலே நாகராஜன் பெற்றெடுத்த சந்தனமாரி அம்மையான முப்புடாதி அம்மையான காந்தாரி காளியம் கதங்கை 8 பேரை நல்ல வாகனத்தில் கண்ணனவர் எகிவார் நாகலோக வனத்துக்குள்ள கண்ணனவர் வருவார் அம்மா தங்கைகளே குழந்தைகள் அண்ணனோட வந்தாளா கைலாசம் பார்த்திடலாம் அண்ணனோட வந்தாளா கைலாசம் பார்த்திட எந்த தங்க பார்வதியா இடத்ததில அக்கா தங்கை 8 பேர் அம்மா குழந்தைகளே இந்த அண்ணன் கூட வரீங்களா இந்த அண்ணன் கூட வரீங்களா அண்ணா கோபாலக்கண்ணா என் கூட வந்தன்னு சொன்னா ஐயா போகாத இடமெல்லாம் போகலாம் பார்க்காத வனத்தை எல்லாம் பார்க்கலாம் காட்டுக்குள்ள இருந்து என்ன சுகத்தை கண்ட அதனால 8 பேர்